ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னா உப்பா பணந்தாடா கல்யாணம் வந்தை கல்யாணம் வந்தை இந்த கண்ணாடியில இருக்குடியப்பா. இமையில வட்டத்துறா கத்துக்கிறா கட் பண்றா பயமா கிடக்குறாப்பா. புரிஞ்சுட்டேன். ஓகே ஓகே. இதை விட பொருள்னு சொன்னா கஷ்டம் சொன்னும். ஏன்னா வெங்காயம் டக்குண்டு வதங்கிடுண்டா. அதனா ஒண்டா போடுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் மிது. நான் சனு. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்புள்ளை மாவட்டம். அதாவது இந்த இடத்துல நாங்கள் 2-3 சமையல் சமைச்சிக்கோனே, அந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கி சமைக்க போகிறோம். உண்மையிலே ஒரு இயற்கையான இடம். அங்கால வந்து வாய்க்கால தண்ணியோடு, இங்கால காடு, அப்படி ஒரு இயற்கையான இடத்துல நாங்கள் இருக்கோம் சமைக்கிறதுக்கு. உண்மையிலே இன்றைக்கு என்ன சமையல்னு சொன்ன மக்களே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நாங்கள் மீன் வாங்கினோம் வேணே. ஓகே, அதாவது வளையா மீனும் கீரி மீனும் வாங்கியிருந்தோம். எந்த விருப்பத்துக்கும் சென்னட விருப்பத்துக்கும் வாங்கியிருந்தோம். அந்த மீன் தான் நாங்கள் சமைக்க போகிறோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கீரி மீனுண்டா சரியான விருப்பம். என்ன சானு, கீரி மீன் சொன்னால் நான் நிறைய வீட்டோடு சொல்லிப்பேன். கீரி மீனுண்டா எனக்கு பெரிய விருப்பம்னு சொல்லி அந்த வகையில் விருப்பம் வேணே. ஓ, கீரி மீன் வந்து அந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சமைப்பாங்க தெரியுமா, நல்லா இருக்கும் உண்மையிலே. அந்த மீன் தான் அமைக்கல சமைக்க போகிறோம் இன்றைக்கி. அதாவது கீரி மீனாக பொரிக்க போகிறோம் தனியாக. வளையா மீனை பொரிச்சு குழம்பு, கீரி மீனை பொரியல். உண்மையிலே நல்ல ஒரு சமையலாக இருக்கும். மற்றது இன்றைக்கி கண்ணாலை பிறகு நம்மளோட விருப்பத்துக்கு நாங்கள் சாப்பாடு சாப்பிட போகிறோம். உண்மையில சந்தோஷமா இருக்கு. சாப்பிட போகிறோம். உண்மையிலே கடல் மீன் மக்களே எப்படி பொரிச்சாலும் ஒரு வேரில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மேடா. அது ஏனோ தெரியல, ஆத்து மீனோட கடல் மீன் உண்மையில டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் கதைச்சி நிற்கிற விட நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே. அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்கன்னாங்க வளையா மீனை வந்து உடனே வாங்கி அவடதே வெட்டி எடுத்தோம். அந்த கீரி மீனை வந்து நாங்கள் வெட்டலை. கீரி மீனாவும் வெட்டி தரல. ஏன்னா கீரி மீன் சின்ன மீனோடையும் கடையில் வெட்டி தரல. அதனால நம்ம தான் வெட்டணும் கீரி மீன். பாருங்க, ஒரு பார்சலுக்குள்ள இருக்கிறாப்பா. ஓ, இது கீரி, இது வளையா. ஓகே, நாங்கள் 2 நேரத்துக்கும் சமைக்கணுமே இந்த கறியை. ஓ, நம்ம கட்டிங் போட்டு வாங்கணும் மறந்தா போகுது. என்ன செய்யுது அடே, இதுக்கெல்லாம் செகல் இல்லைடா. ஓகே, நீண்ட நாட்களுக்கு பிறகு மீன் பட்ட போகிற மக்களே. ஆனால் ஐஸ் மீன் தான் மக்களே, ஃப்ரெஷ் இல்லை, ஐஸ் மீன் தான். அப்படி வாரது. என்ன சானு, அதாவது கத்திரிக்கோள்ற கதை முடிஞ்சு மக்களே. கதியால விட்டு ஆக்சிடென்ட் அது. லெகண்ட் வட்டிலாம் ஏரியா மட்டும் நம்ம டாரு கேட்குறேனே. என்ன கொஞ்சம் பசிக்குது, அவ்வளோதான். இந்த மீனை வந்து எப்படி இருந்துச்சுன்னா சொல்லி தானே இதே கையால் உடைப்பாங்க. ஏரியா வீட்டில் பார்த்திக்க நான் இந்தாக்கி கையால் உடைச்சி போட்டு இதே தானே இது வந்து எடுப்பாங்க. கையெல்லாம்டா உடைக்கிறவங்க வீட்டில் பார்த்திக்க. கீரி மீன் தானேடா. மைதா இப்படி எடுத்துந்தாக்கி ஆதி மீன் தான் நிறைய கழுவி இருக்கீங்க. இதுக்குள்ளெல்லாம் அப்படி தெரியாது. ஈஷா வந்து விளையாக்கலாம் மக்களே. ஒரு சில செதில் இருக்கும். கையால் வழியாக்கும். இதை வந்து நாங்கள் கையாலே வழியாக்கலாம். என்னடா போண்டா, கீரி மீன் வீட்டாக்கள் பார்த்திங்கடா கத்திலாம் வந்தாண்டா வழியாக்குறவங்க. ஓ, நைஸாக வெட்டுப்படுது என்னடா.
சனு முழுசா போடையா இல்லை வெட்டி போடையா? பொரியல் தான் முழுசா போட்டாலும் நோக்கிதான் அது கொஞ்சம் பெரிய மீனா இருக்குது. ஓ என்னையும் ரெண்டா பிள்ளைக்கியா? எனக்கு அந்த கத்தி கொஞ்சம் எடுத்து வரல போய்க்காம. சின்ன கத்தி அவரையாது பெரியது எடுத்தாங்க அறுக்கிறதுக்கு நம்ம. ஓகே இந்த கத்தி எடுப்போமா? மேலே பயங்கர ஈஸி உள்ள மக்களை கீரி மீன் பட்டுறது. நம்மளோட ஆத்து மீனுக்கு தான் நிறைய செதில் எல்லாம் இருக்கும். ஓகே பாருங்க அப்படியா வட்டியாச்சு பாருங்க. ஒரு சின்ன சின்ன கீரி என்னடா முழுசா முடிச்சா போடணும் என்ன வீட்டுல கூடுதலா முழுசா தான் போடுறது. பெரிய கீரியா இருக்கு. நான் நினைச்சேன் நம்மளோட ஆத்து மீனை போல உண்மையிலே கஷ்டமா நினைச்சேன். நான் உண்மையில ஈஸியா இருக்கு இந்த மீன். அதான்டா அவைய வெட்டி தரல. கஷ்டப்பட தேவையில்ல. வெட்டி தரல. ஆனா சில கடையில பாத்தீங்கன்னா எனக்கு பால் அப்படி இருக்குண்டா. இதா ரெண்டா போட்டுரும். உங்களுக்கு தெரியும் மக்களை இதுகளில் பெரிய அளவு செதில் இல்லை, அதனால நாங்கள் டைம் எடுக்க தேவையில்லை. இதை ஒன்று முழுசா போடையா? இது முழுசா போடுவேனே. ஓகே பெரிய மீன் எல்லாம் முழுசா போடுவோம். சின்ன மீன் முழுசா போடுவோம். சாரி சின்ன மீனை முழுசா போடுவோம், பெரிய மீன் எல்லாம் வெட்டி போடுவோம். எவ்வளோ காலம்டா கீரி மீன் சாப்பிடுனா எல்லாம்? பொரிச்சு குழம்பு வச்சா அந்த கூட்டு மட்டும் வேகும். ஓ மீன் இல்லாட்டி டேஸ்ட் ஆகிங்க, அவ்வளோ டேஸ்ட் ஆகிங்க மக்களே. உண்மையிலே ஈஸியாக இருக்கக்கூடிய மீன்களில் இந்த கீரி மீன் உண்டா. ஆனால் கடல் மீன் எல்லாம் உண்மையில டக்குன்னு அறுக்கலாம்டா. அடுத்த கடையில் வெட்டுற வேத பார்க்கலையா? நானும் சரி வெட்டுறானு அதுலயும் பாத்தியா நீ ஒண்ணு நோட் பண்ணியா? அதுலயும் இந்த வெட்டுறதுல செவல் ஒண்ணு எடுக்கல. செவல் ஒண்ணு எடுக்கல. செவல் இல்லையடா இதுல. கடல் மீன்ல செவல் வர குறைவு தானே. சிலதுல இருக்கு. இந்த மீன் மகளை பொரியல் தான் சரி. ஐஸ் மீன் தானே என்ன வேணும் சமைக்கணும். ஓ ரெண்டா தான் போடணும். அதுதான் உங்களுக்கு தெரியும் பொரியதாச்சு இல்லை எங்கிட்ட அதிகமாக பொரியதாச்சு எடுத்து வச்சுட்டாங்க அங்கே. கீரி மீனுக்கெல்லாம் எப்பயும் டிமாண்ட் தான்டா. ஒரு சீசனுக்கு பாடும் தெரியுமா? விரதச்சு டைம் இல்லை அந்த டைம்ல வந்து 100 ரூபாய் எல்லாம் போண்டாப்பா கிலோ. ஓ அள்ளி அள்ளி போடுவோம் அந்த டைம்ல. போன வருஷம் பட்டவா தானே அது விளையாடா ஒருத்தனை பட்டை சூர்யா விளையாடாய் எத்தனை கோடிக்கல பட்ட அவனுக்கு. விக்கல இல்ல ஐஸ் அடிக்கலாம். இப்ப நம்மட மாவட்டத்தில் பச்சை மீன் எடுக்கலாம். இங்கே கடற்கரை இல்லாத மாவட்டங்கள்ல புலனர்வ தமிழ்ல எல்லாம் வந்து ஐஸ் அடிச்ச மீன் தானே இருக்கு. இவங்க நம்மளை போல ஃப்ரெஷ் மீன் சாப்பிட மாட்டாங்க. வரணும். நான் ஒருக்கா எங்கன்னு சொன்னா அந்த மீன்பாட்டு டைம் இந்த நோந்தாச்சி மடத்துல அந்த டைம்ல வந்து மீன் வாங்க போனாப்லடா சிங்கள குடும்பம்ன்றா. அப்படி வந்து நிறைய மீன் வாங்கினாங்க ஃபேமிலியா வந்து. சமைக்கணும் சாப்பிட முடியல. அவங்க சாப்பிட்றா ஆத்தியும் தான் சாப்பிடுவாங்க உயிரோடு. முடிச்சா போடையா? படிக்கலாம் பார்த்து மகளே பார்த்தீங்கன்னு வச்சுனா நாங்கள் மீனை வெட்டிட்டு காட்டுறேன். வீடியோ கட் பண்ணி கொஞ்சம் சிலண்டு வெட்டுவோம். நாங்கள் இந்த சனுவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதான் மீன் வேலை செஞ்சு முடியலாம். நான் இங்கே மீன் ஒன்று நாங்கள் சனு கழுவானே.
ஓகே மகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கீரி மீனை வந்து வடியாக வெட்டி வழியாகியாச்சு. இப்போ நாங்கள் 2 தரம் கழிக்கும் என்ன செய்யணும். இனியும் வந்து கழுவுன்னு சொன்னால் இதில் தோல் மிஞ்சாது ஒன்று மிஞ்சாது. அதனால இதை பேசாமல் எடுத்து பொறிச்சிடுவேன் என்ன செய்யணும். ஓகே, ஆனால் பெரிய கீரி தான் இது. அரை கிலோ கொஞ்சம் கீரிமா ஆகினே. கூடையா? பெரிய மீன் தான். ஓகே, நாங்கள் பொறிச்சா கொஞ்சம் தான் வரும். கையோட வந்து நம்மட இங்கே இன்னொரு மீன் கிடக்குடா. இல்லை ஆனா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மட அந்த வளையா மீன் இருக்கு தானே, கையோட கழுவிட்டு கொண்டு சொன்னால் ஒரு வேலையாக முடிஞ்சிடும். ஆனால் இது கொஞ்சம் பச்சை மீன்டா. இதா இது சிவப்பு மீன் இல்லைடா, அதில் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, எப்படித்தானே போடுறது. அப்படி அப்படியே கண்ணெல்லாம் இருக்கணும். கண் நல்லா இருக்குது. கண்ணு இருக்கும். இந்த செகுல அதெல்லாம் இல்லைடா கடல் மீன்ல. பெரிய வெளியேக்கிற அளவுக்கு மினக்கிற அளவுக்கு டைம் இல்லை இது மீன்ல. வாங்கிதா இது கொஞ்சம் தான் மந்திக்கு. அரை கிலோ. ஓ ஆ பார்ப்போம் ஒரு கண்ணு. ஆளுக்கு தொண்டு வரும். ஓ ஆளு கொண்டு வந்தா காணும் தானே. அவ்வளோதானே. ஓ அரை கிலோ மீன் 5 துண்டு மீன் மந்திக்கு மக்களே. சனு அப்படி கொஞ்சம் தண்ணி ஊத்துரு. நாங்கள் வந்து 2ஐயும் பொறிச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம். இதா அதாவது கீரை மீனை பொறிக்க போகிறோம். இதை பொறிச்சு குழம்பு முளைதா. நம்ம இந்த மண்டையில தான் கொஞ்சம் அந்த செதில் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் உறைஞ்சினா சரி. எப்படி செய்யுங்க? ஆ ரெண்டுலையுமா? ரெண்டையும் தோறும் வச்சு போட்டு ரெண்டுலையும் பொரியல் வைங்க, ரெண்டுலையும் குழம்பு வைங்க. சரியா சரியோ. அதாவது நாங்கள் வைக்கிற மக்களே சட்டம் வைங்க. என்ன செஞ்சாலும் நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்படி செஞ்சலாம் தான் என்ன. ஆறு சொல்லிக்கா வந்து கீரை மீனை ஒண்டா வைக்கணும், வளையா மீன் ஒண்டா வைக்கணும்னு சொல்லி. பொரிச்ச முன்னாடா தெரிந்தானே. ரெண்டும் வந்து வெந்துடும். வெந்தும் சொன்னா இப்போ குழம்புல போட்டு எடுத்தாலும் சரி கறி வந்துடும். கறி வந்துடும். சரியா, ரெண்டும் வெந்துடும். குழம்புல போட்டா கறி வந்துடும். கறி வந்துடும். ஆனா உரிக்கிறல அது நல்லா இருக்கிறடா தோலா. ஓ சரியா, உரி ஓட்டத்தை தான் உரிச்சு பார்த்தேன். ஆனால் பார்த்து ஆத்து மீனும் கடல் மீனோட வித்தியாசம் பண்ணி இல்லை. சொப்டா இருக்குது. சொப்டா அரைக்க மாட்டது. உரிக்கிற கலூர சட்டையெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஆத்து மீனோட சொன்னால் அவ்வளோ வேலை கிடக்கு நமக்கு. அதில் உரிக்காது. இல்லை அது இல்லைடா, செதிலா. செதில் 2 தோல் இருக்கு வாங்கிட்டா. அப்படியோ. மேலே ஒரு தோல் கீழே ஒரு தோல் இருக்கு. ஒரு டீட்டெயில்லாம் வரைக்கும் ஒரு டீட்டெயில் வர என்ன இருக்கு. அதை போட்டு குழம்பு கிடக்கணும். இங்கே பார்த்தியா என்னடா ஆயிரம் நம்ம பழையதான் வந்து நம்ம சரி அடுத்தடுத்த கட்டங்கள் எல்லாம் சரி ஆயிரும். அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனெல்லாம் கழுவி முடியுது. நாங்கள் இனி வந்து பொரிப்போம். படிவா எல்லாத்தையும் பொரிச்சு போட்டு தான் குழம்பு வைக்க அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம. எங்கட வீடியோ நிறைய பேர் பார்க்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கிங்களாப்பா. இப்போதான் நிறைய நாளை அப்புறம் வீடியோ போட ஆரம்பிச்சியும். இனி வந்து தொடர்ந்து வீடியோ வருவேனே.
ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்க நாங்கள் மீனெல்லாம் அறுத்து வடியா கழுவி தம்பிங்க பாருங்க. பார்த்தீங்களா? ஓகே, இது வந்து வளையா, கீழே வந்து கீரி. உங்களுக்கு தெரியும் மக்களே, உண்மையிலே மீன் பொறிக்கணும்னு சொன்னால் பெஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு பெரிய சட்டியில் போடணும். அதையும் சொல்கிறேன் என்னது போடுறோன்னு சொல்லி. நாங்கள் இந்த சட்டியில் போட்டு இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, ஏன்னு சொல்லுங்க. போனதுக்கு நீங்கள் கூட தண்ணி ஊற்றிக்கிறாண்டு கமெண்ட் பண்ணு. என்னதுக்கு நான் பொறிச்சோம் நைட்டு. அதில் கமெண்ட் பண்ணிக்காங்க, நீங்கள் தண்ணியை கூட ஊற்றி மஞ்சளை குறைய போடுங்களா. ஓகே, என்ன செய்கிற மக்கள் எங்களுக்கு தெரியாதானே, பரவாயில்ல நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். தண்ணி கூடயா? ஓகே, தண்ணியை கொஞ்சம் குறைச்சிட்டு வரோம் அப்படி. இந்த நோமலை பெரட்டிரமா இருந்தால் தண்டை கண்டு பொறி விடுங்க. ஓகே ஓகே, இப்போ பாரு இது காணடா. நோமலை பெரட்டி இருந்தால் மஞ்சள் உண்மையிலே போடுற மக்களே இந்த வெடுக்கு மணக்காக தயாரிக்கிறது தானே. உண்மையிலே வெடுக்கு காண்டு தான் நாங்கள் போடுறது. கொஞ்சம் மஞ்சள் கூட போடுவோம், நம்மட்டாரு கேட்குறேன் வேணும். எங்கிட்ட யாரும் கேட்கலா, நாங்கள் தான் சமையல் இங்கே, அதனால் நம்ம அளவுக்கு போட வேண்டியதான். வரையணும். கையால் விட்டுங்களேன். ஏன் கையால் விட்டேன் எப்படியாச்சும் சரி. அப்படியே பெரட்டிடுங்க கையால். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த இதை தாங்க சொல்கிறேன், அந்த அவப்பே கொஞ்சம் எடுத்தாங்க சொல்கிறேன். ஓகே கையாலையா? ஓகே, என்னடா கையால இல்லைடா, நேற்று எனக்கு காய்ந்தேன்டா கையில். தெரிஞ்சுக்க நேற்று சமண்டின் பட்டிங்க எனக்கு கையில் காயுது. இந்த 10 மஞ்சள். ஓகே வேணுமா? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணாமல் நான் சொன்னேனே நம்மள வேலை வாங்கினா நீங்கள் உண்டு அவனு உண்டு. ஓகே சரியா கண்டா. ஓகே வாங்க பறிப்போம். உப்பு 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 போடும். உப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களே முடிஞ்சு. நேற்று எதுனா உப்பு வாங்கிக்கலாம், முடிஞ்சு. இதே சரண்டையில் எடுத்து போடு. தானே தண்ணியும் கூட தானே இருக்குது. கரைக்கு காணுமா வர கிடக்குறது. ஓகே ஓகே, நாங்கள் உப்பையும் போடுத்த மக்களே, அங்கே வந்து அடுப்பையும் முடித்தோம். உங்களுக்கு தெரியும் நாங்கள் பொரியதாச்சு கொண்டு வரலண்டு, அதனால வந்து நாங்கள் கறி சமைக்கிற பொரியதாச்சில் எல்லாத்தையும் பொறிக்க போகிறோம் நாங்கள். என்ன செய்யணும்? ஓகே தானா சேருண்டா, ஏண்டா போட்டு படுத்துறீங்க பாருங்க மக்களே. இவனில் என்னெல்லாம் செய்ய விடுறான் கல்லணைகள். உப்பு கரை கொஞ்சம் கீழே போனால் தானே கரையும். அது சரி. சரி ஷானு, அந்த சட்டி எடுங்க. ஓகே அதுதான் மகளே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கிற சட்டிலாம் நாங்கள் பொறிக்க போகிறோம். ஷானு கொஞ்சம் ஊற்றி விட்றீங்களே. இந்த சட்டியில் பொறிக்கிற வடிவா தேங்காய் கொஞ்சம் கூட தமிழணும். முடிய கலட்டி இப்போ கீழே கொஞ்சம் முடியா. ஓகே ஓகே தேங்காய் கூட விட்ட தாமங்களே பொரியும். தட்டை சட்டி தானே. இந்தாங்க மூடி. 1 கிலோ மீன் இங்கே பாருங்க. 1 கிலோ மீன் பொறிக்க போகிறோம். பொறிக்கிற மட்டும் இல்லை மக்களே, இடைக்கிட நாங்கள் சாப்பிடையும் போகிறோம். என்னென்னு சொன்னால் அனுஜன் இல்லை, அதனால் நாங்கள் இடைக்கிட சாப்பிடுவோம். அதை நாங்கள் வீட்டில் காட்ட மாட்டேனே இடைக்கிட சாப்பிட்றது. என்ன சூடாகுது? ஃபஸ்ட்டு கீரி மீனை போடும். சூடாகட்டும். அதான் ஃபஸ்ட்டு கீரி மீனை போடுவோன்ற. சின்ன மீனில் போட்டு பொறிக்கிறது தான் சட்டி சூட. அப்படியா என்ன சூடாகி வர நேரம் பெரிய மீன் தான் பொறிஞ்சிடும். நம்ம அண்டு பார்த்த வேலை என்னண்டா, பெரிய மீனை ஃபஸ்ட்டு போட்டுருக்கோம். போண்டா ஆனால் கல் வந்து லெவல் இல்லை தான் தேங்காய் நங்காலஞ்சிட விலங்கின மணிக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அம்மா இதை பொறிச்சு சமைச்சாமக்களே இன்றைய நாள் போயிடும். ஓகே என்ன கொதிக்குது இங்கே பாருங்க ஷானு. கொதிங்க கொதிங்க கொதிங்க.
கீரி மீனை பொறிச்சு எடுப்பாங்க. ஓ அண்ணா கிட்டத்தட்ட எங்களுக்கு வீட்டில் சமைக்கிற ஒரு ஃபீல் மாதிரி தான் ஆகிக்கிறாப்பா எங்களுக்கு இந்த இடமெல்லாம் பார்க்க என்ன வேணும் வீட்டில் நாங்கள் பிடிக்குமா அங்கே இங்கேயும் அப்படி தான் இருக்கும். எவ்வளோ லேட் ஆகுது? சரி நீங்கள் போட்டு பாருங்க. சரி அடுப்பு பார்த்து இல்லை இல்லை நல்லா நெருப்பு விட்டும். நான் இப்படி தண்ணி தெளிக்கும் தானே தண்ணி வந்து போட்டோன்னே கொதிக்கும் இப்படி நான் அப்படி கொதிக்கலை இல்லைங்கதா. சூடாகி வருது. ம் நம்ம பிரட்டை விடக்கூடாதா? ஓ சைட்ல கொஞ்சம் அப்படிதான் அப்படிதான் இன்றைக்கு அந்த தப்பை விடையல. கொடுப்பாக்கியாடா ஆ சூடாடு. என்ன மகளே என்ன கொதிக்கிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகுது ஆனால் அவ்வளோ ஹொல்லியும் வச்சும் போடுவா. ஆ ம் பொறிச்சு போ பொறி சத்தம் கூடு வாத்தியா. முதலாவது போட மக்களே. ரெண்டாவது மூன்றாவது நாலாவது கூட பறிக்கலாம். மூன்றாவா அஞ்சு சின்ன தாஜன்றான ஆறு பா ஏழு எட்டு ஒன்பது ஒரு நோமலா மகளே 10 கீரி மீன் போட்டிக்குதுக்குள்ள பார்ப்போம் 10 முறைதான்னு சொல்லி காணுவேனே. ஆ ஓகே காணுமா. ஓ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே கீரி மீன் கொஞ்சம் முருகி வரட்டும். இப்போ நான் போட்டிருக்காள் முருகி வரக்குள்ள நாங்கள் வீடியோ தொடர்றோம். ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னா உப்பா பணந்தாடா கல்யாணம் வந்தை கல்யாணம் வந்தை மக்களே நல்ல காலம் கடா நல்ல காடுறா இங்க பாருங்க மக்களே. ஐயோ நல்ல காலம் கண்ணாடியில் இருக்குடியப்பா. இமையில வட்டத்துறா கத்துக்கிறா கட் பண்ணுறா. ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனை நம்ம போட்டு கண்ணேரம் இப்போ மீன் பொறிஞ்சிருக்குமே பார்த்தீங்களா எவ்வளோ வேலை கிளம்ப பண்ணி பொறி அடே நல்லா பொறிஞ்சடாக்கன்னு கிளம்பு வேணடா கிடைக்கிற கிளம்ப தேவையில்லை பொறிஞ்சதான கிளம்பு வண்டு தானே நம்ம சும்மா மீனை பழகி விடணும்டா மெது கிளம்பு இல்லைடா நானும் கொஞ்சம் பொரியணும் ஆ கொடுக்கணும். இல்லை இல்லை இன்னொன்று சொன்ன மகளே தாஜி வந்து இல்லைண்ணே அதனால் இந்த தட்டை வந்து கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிறாள். பா என்னடா பாய் பிரட்டி போகிறதுக்கா மீன் பத்திரும் போல என்னடா வேணும். தாஜில் இந்த எண்ணெய் பொறிஞ்சி சனோட முகத்தில் வரது மக்களே நல்ல காலம் கண்ணாடியில் அடி கண்ணெல்லாம் பற்றி போய்க்கும். என்னடா மீன் பத்தி மணக்கு அதிலே அந்த மணி ஆ ஆனால் பத்தല്ലേ மீன் இன்னும் கொஞ்சம் எல்லாம் முருகனுண்டா இந்த மீன்லாம் முருகனாதான் ஆ அதுதான் பொறிஞ்ச காணும் இல்லை விரட்டி விட்டு விட்டா சரியானடா. விரட்டக்கூடாது மீன் ஓ பா பார்த்தீங்களா மக்களே மீன். ஓகே வடியா மீன் பொரியுது மக்களே. நாங்கள் இறக்கவளை காட்டுறோம் என்னடா பிரட்டக்குள்ளே உங்களுக்கு காட்டுறோம் நாங்கள் எப்படி பிரட்டுறோம்னு சொல்லி என்னடா அண்டு நாங்கள் மீன் உடஞ்சிட்டு இன்றைக்கு நாங்கள் உடையாமல் பொறுக்கிக்கும். ஓகே கொஞ்சம் தான் இறக்கலாம் சொன்னோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பொரிஞ்சுது இங்கே பாருங்க. ஆ எவ்வளோங்க முருகு இங்கே வரு இதோட முருகு பண்ணால் நம்ம கறியை தஞ்சா போடணும்.
கிரி மீன் பொரியல்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இல்லை 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 சர மாதிரி சரியா? ஓகே புரிஞ்சுட்டேன் ஓகே ஓகே. இதை விட பொருள்னு சொன்னால் கஷ்டம் சொன்னும் புரியுதா இல்லை கருவாடு மாதிரிக்கு ஓகே பொரியல் நான் அப்படி ஒன்று சொன்ன மக்களே நான் நினைக்கிறேன் நம்ம ஒருக்கா போட்டால் பிரட்ட கூடாண்டி நாங்கள் என்ன செஞ்சாண்டு அடிக்கடி பிரட்டி கொண்டே இருந்தேன் அதாமே பார்த்துருக்கி என்ன வேணும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேன் எந்த நேரம் பிரட்டக்கூடாதா அதுதானடாப்பா தெரியாத மக்கள் சொல்லி தரணும் அதான் நல்லம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீனை போட்டோம்னு சொன்னால் இருக்கிற மீனை போட்டு நாங்கள் இனி கறி சமைக்கலாம் மீதி தொடருவோம் என்ன செய்யணும் ஓகே பயமாக கிடக்குடாப்பா அப்பா கையில் விட பார்த்துடா நடுவில் ஓ மலையாள போட்டு 2-3 உண்டு என்ன ஹீட்டாக தானே ஓ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் பொரியட்டும் நாங்கள் பொறிஞ்ச முடிய வீடியோ தொடர்றோம் மக்களே ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மீனெல்லாம் பொறிச்சு இறக்கிட்டோம் மீன் பொறிச்ச சட்டியை பாருங்கள் அந்த எண்ணெய் ஊற்றி போடாது கருப்பாக இருந்தபடியா நாங்கள் திருப்பி இதை வச்சு கொஞ்சம் புது எண்ணோட போகிறோம் என்ன செய்யணும் ஆமாம் அதுக்குத்தானே மக்களே வேணும் மீன் பொரிச்சு அடியானே அதால நாங்கள் கழுவல ஏன்டா இது செஞ்சது தானே கொஞ்சம் மட்டும் காணும் மற்றது நாங்கள் மீனை வந்து எல்லாத்தையும் சமைக்க போகிறோம் மீன் என்ன பொரிச்ச ஒரு கொஞ்சம் நான் ஒடுங்கி வந்தது மகளே அதனால் நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்சிருப்போம் உண்டா நீ வர வழியில் என்ன செய்யணும் ஆமாம் எல்லாத்தையும் மட்டும் பொரிச்சிடும் சரி சரி குழம்பு வச்சிடும் குழம்பு வைக்கணும் ஓகே கட்டி சூடாக தானே தெரியுது தக்காளி பழம் தான் போடணும் இல்லையானு ஏன்னா வெங்காயம் டக்குன்னு வதங்கிடுண்டா அதுதானே உண்டா போடுறேன் இல்லையா தக்காளி பழத்தை என்னோட கரடி போட்டு வெங்காயம் பொடிக்கிட்டா கணக்காக வந்து இல்லை நம்ம கிடையாது நம்ம இந்த ஹோட்டலில் கிடைக்கணும் ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்டு தான் இருக்கோம் மகளே மீன் பொரியல் ஒன்று சாப்பிட்ட மகளே வளையா மீன் பொரியல் உண்மையிலேயே ஒரு அருமையாக இருந்தீங்க மகளே நான் பாதி சனுவாதி சாப்பிட்டேன் என்னடா நான் சாப்பிடல எனக்கு தெரில மக்கள் அப்படியே சாப்பிட்டுதான் இந்த கருப்பா வந்து என்னன்னு சொன்னா மக்களே கேட்கல மீன் பொரிக்காதானே கொஞ்சம் கறிட்டு ஏதாவது அப்படி இருக்கேனே ஒரு சம்பவம் நடந்துக்கும் சாப்பிட கண்ணாடி இல்லாட்டி செய்கிறேன் மக்களே சனு நினைஞ்சா குனிஞ்சு வீடியோ எடுத்தா அந்த எண்ணெய் பொறிஞ்சிச்சிட்டு அவன் மூத்துக்கு வந்தது நல்லா கண்ணாடி முன்னாடி கண் படுதா போய் சனு சின்ன சின்ன படம் இருக்கு இல்லை போடல போடையாண்டு இருக்கு போடுங்களேன் சரி வச்சுங்க நான் போயிட்டு வரேன் ஓகே என்னென்ன மகளே கறிவேப்பிலை இல்லாட்டி என்ன கறி வந்து என்னன்னு சொல்றது கறிவேப்பிலாம் முக்கியம் என்ன சரி அது இல்லாம போயிட்டாங்கிட்ட கொஞ்சம் மழை நான் காணிக்கணும் சரியா நீங்கள் எடுங்களேன் மற்ற பஞ்சாயத்தில் எடுங்க 2ஆம் மலை எடுக்கணும் பஞ்சாயத்தில் 2ஆம் மலை எடுங்க நாளைக்கு வந்து மறக்காம உப்பு வாங்கணும் ஆமாம் சொன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னு நமக்கு உப்பு முடியுது கொஞ்சம் தான் இருக்கு ஓகே போடுங்க மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் எல்லாம் பொறிஞ்சு வருது நாங்கள் இப்போ கொத்தி காத்துல விடுவோம் 2 3 4 5 6 7 என்ன சொல்லு
தெரியும் தெரியும் எல்லாத்தையும் தானே கேட்குறேன். எல்லாத்தையும் வாங்கி வர மாட்டேன். மீன் குழம்பு தானே கொஞ்சம் கூட படம் உரைப்ப நல்லா இங்கறி அப்படிங்களா? உப்பு போட்டுருங்க. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி எல்லாத்தையும் கூட்டி தந்தாங்க. இவ்வளோதான் மக்களே சமையல். அடித்து பிடிக்கிற வேலை ஒன்றும் இல்லை. சமையல் வந்து ஈஸியாக சமைக்கணும். என்னடா ஆறில் அரிக்கணும். பரம்பு அடித்து சமைக்கலாம். அவசரப்பட்டோம்னா சமையல் வந்து நல்லா வராது. ஆறில் சமைச்சா நல்லா சமைக்கலாம். ஓகே, மூடி விடுங்க. கொண்டு நாங்களும் வந்து சமையலை மூடி வைக்க போகிறோம், கொதிக்கும் வரைக்கும். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட குழம்பு கொதிச்சு வருது. பாருங்களா அழகா வந்துதுண்ணே. அழகா கொதிச்சு வருது மக்களே. நாங்கள் மீனை போடுவோம், எல்லா மீனையும் போடுவோம். என்ன செய்யணும்? எல்லாத்தையும் போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டுருவோம். அப்போதான் கிடந்தா காலையில் என்ன சாப்பிடலாம். பொரிச்சு குழம்பு வச்சு மணக்காது, அவ்வளோதான் போகாது, டக்கா போகாது. இப்படி வந்து எல்லா மீனையும் போட்டு மக்களே நம்மளோட அகப்பையில் கொஞ்சம் கிண்டி விட்டு என்ன செய்யணும்? வீட்டில் டக்குன்னு இறக்குறேன். நீ தலைப்பாலை வந்து நடந்து சொட்டில் அப்படியே கிண்டி விடுங்க, மிக்ஸ் ஆகட்டும். அதான் அதான் வத்தல் குழம்பு தான் பெரும்பலண்ணே. தலைப்பால் மடல் மீ தலைப்பாலோட கணக்காயினே கணக்காதி. அதான் டேஸ்ட்டு. மக்களே, உண்மையிலேயே நாங்கள் தண்ணி குழம்பு தான் கொண்டு வந்தாங்க. குழம்பு கொஞ்சம் பத்திட்டு, அதனால பரவாயில்ல. வத்தல் குழம்பு தானே, அது பொரிச்சு குழம்பு தானே, பொரிச்சு தானே அப்படி குடிக்கும் அப்படி அந்த குழம்பு. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் மூடி வைக்க அப்புறம் இப்போ கொதிச்ச பிறகு தலைப்பாலை விட்டு நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம் மக்களே. ஓகே ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைப்பால் வர டைம் வந்தது மக்களே. நாங்கள் அப்படியே தலைப்பாலை விடுவோம். வா ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைப்பாளையம் விட்டாச்சு. அப்படியே மக்களே நாங்களும் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் இந்த அளவோட. உண்மையிலேயே எங்களோட காணொலி பிடிச்சிருந்தா எங்களோட காணொலி வீடியோ பதிவோட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்ற வீடியோ வந்து எங்களுடைய பவிஷ்யபாண்டி சேனலில் வரும் பண்ணி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி வீடியோ முடிச்சுக்கொள்ள என்ன செய்யணும்? ஓகே, நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். மற்றொரு காணொலி உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பாய்.